ஹாய் மம்மி, நீ பப்பி கிச்சனில் என்ன சமையல்? ஹாய் வா சொல்கிறேன். இது ஒரு சூப்பரான டியூஸ்டே தான். உங்கள் எல்லாருக்கும் காலையிலே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதை வந்து வஞ்சர மீன், சீலா மீனுன்னு சொல்லுவோம் எங்கள் இடத்துல. இங்கிலீஷில் கிங்ஃபிஷ். நல்ல எவ்வளோ பெரிய கிங்ஃபிஷ் வாங்கி குழம்பும் பொரிச்சும் வச்சுருக்கேன். அந்த மசாலா தடவினதை ஆல்ரெடி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஒரு ஷார்ட்ஸ் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஸ்வல் சுட சுட சோறு. அதுக்கப்புறம் சூப்பரான எம்மியான வஞ்சரம் மீன், தட் மீன்ஸ் சீலா மீன் குழம்பு. 2 முள் தலை, அதுக்கப்புறம் ஒரு வால், அப்புறம் ஒரு குட்டி குட்டியான துண்டு 2 போட்டு நல்லா வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது ஒரு 15 இருக்குமா பீசஸ், ஒரு 15 கிட்ட இருக்கும். நல்லா பொரிச்சு வச்சுருக்கேன். நல்ல பெரிய பெரிய துண்டு. இதுதான் காட்டினேன். இது அந்த கேஸ்டல் வாங்கினேன்ல நான் இந்தியாவில். அது ஃபிஷ் பொரிக்கிறதுக்கு, தவா ஃபிஷ் பொரிக்கிறதுக்கு மெயினாக சூப்பராக இருக்கு. ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, தொட்டுக்கிறதுக்கு பக்கடா இருக்குது, தயிர் இருக்குது, ஊறுகாய் இருக்குது. வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கணும்னு நினச்சி நான் நேற்று பீன்ஸ் கேட்க போகிறேன். நம்ம ஊர் காசுக்கு 750 ருபீஸ் 1 கிலோ பீன்ஸ். 1/2 கிலோ வாங்கினாலுமே 300 ரூபா ஆகிட்டா. அங்கே வெறும் 20 ரூபா 25 ரூபான்னு வாங்கினோன்னே எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. சரி நாளைக்கு வச்சுக்கலாம் காய்கறியை, மீனையும் வச்சுட்டு அவ்வளோ பெரிய கூட்டையும் வச்சுட்டு எல்லாத்தையும் ஒரே இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இதுக்கு நைட்டுக்கு குழம்புக்கு தோசை, அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி சூப்பரான எம்மியான பபி கிச்சனில் சூப்பரான கிங்ஃபிஷ் குழம்பு அண்டு தவா ஃப்ரை. சாப்பிடலாமா?